புனிதமும் மகத்துவமும் நிறைந்த ரஜப் மாதம் நம்மோடு இருக்கிறது. இந்த அருமையான மாதத்தில் அல்லாஹ்வின் பரக்கத்தை எப்படி முழுமையாகப் பெறுவது என்று யோசிக்கிறீர்களா? வீட்டுக்கு வருமானம் வருது, ஆனா அது வந்த வேகத்தில் எங்கே போகிறது என்று தெரியாமல் கவலையாக இருக்கிறதா? காரணமே இல்லாமல் மனதில் ஒரு பாரம், வீட்டில் ஒரு விதமான நிம்மதியின்மை, பிள்ளைகள் நம் சொல் பேச்சு கேட்பதில்லை என்று கவலைகள் உங்களைச் சூழ்ந்துள்ளதா? கவலைப்படாதீர்கள். இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு அல்லாஹ்வின் அருளையும் பரக்கத்தையும் நம் இல்லங்களில் கொண்டுவரக்கூடிய மிக மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழியைப் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஆம், இந்த பரக்கத்தான ரஜப் மாதத்தில் முழுமையான நம்பிக்கையோடு நான் சொல்லப்போகும் இந்த ஒரு சூறாவை உங்கள் வீட்டில் ஓதி அதன் மூலம் அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். இன்ஷா அல்லாஹ், உங்கள் இல்லத்தில் அல்லாஹ்வின் அருளும் நிம்மதியும் பெருகுவதை நீங்களே உணர்வீர்கள். அது என்ன சூரா? அதை எப்படி ஒரு சிறந்த முறையில் ஓதி துஆ கேட்பது? அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? பாருங்கள், விரிவாகப் பார்க்கலாம். முதலில் இந்த ரஜப் மாதத்தின் சிறப்பை நாம் சுருக்கமாகவாவது புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் இந்த ரஜப் மாதம். இந்த மாதங்களின் கண்ணியத்தை உணர்ந்து இவற்றில் போர் செய்வதையும் நமக்கு நாமே அநீதி இழைத்துக் கொள்வதையும் அல்லாஹ் தடுத்துள்ளான். இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த மாதங்களில் நாம் செய்யும் நல்ல அமல்களுக்கு நன்மைகள் பன்மடங்கு பெருகுவதைப் போலவே நாம் செய்யும் பாவங்களுக்கு தண்டனையும் கடுமையாக இருக்கும். எனவே இந்த நாட்களில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் செய்யும் நல்ல அமல்களை இந்த புனித மாதத்தில் அதிகப்படுத்திக் கொள்வதே மிகச் சிறந்த வழி. அந்த நல்ல அமல்களில் மிக உயர்ந்தது அல்லாஹ்வின் வேதமான திருக்குரானை ஓதுவதுதான். அப்படிப்பட்ட குரானில் இருந்து இன்று நாம் பார்க்கப் போகும் அந்த சூரா குரானின் மிகச்சிறிய சூறாக்களில் ஒன்று. ஆனால் நன்மையின் விஷயத்தில் அது மிக மகத்தானது. அந்த சூராதான் சூரத்துல் இஃப்லாஸ், அதாவது தூய்மை அல்லது ஏகத்துவம் என்று பொருள் கொள்ளப்படும் 112வது அத்தியாயம். 4 வசனங்கள்தான். ஆனால் இந்த 4 வசனங்களும் இஸ்லாத்தின் ஆணிவேரான ஏகத்துவம், அல்லாஹ்வின் ஒருமைப்பாட்டை எவ்வளவு அழகாக எடுத்துரைக்கிறது. வாருங்கள், அந்த சூறாவையும் அதன் பொருளையும் ஒருமுறை பார்ப்போம். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை.